ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீவ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களுக்கு நம்ம வந்து இன்ஜினியரிங் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். இப்போ அந்த வரிசையில் பார்க்கும்போது 2025 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மாணவர்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக போய் அட்மிஷன் போட்டுட்ருக்கீங்களா கேள்விப்பட்டேன். அதுக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணுங்கிறது அவசியமானது. இங்கே ரொம்ப பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்க்கு வந்து ஏராளமான சீட்டுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அதில் நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் வந்து காலேஜ் எடுத்துக்கலாம். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமானது லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரேங்க் லிஸ்ட். ஒரு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரேங்க் லிஸ்ட்னா என்ன, ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வரும், ரேங்க் லிஸ்ட்டை பற்றி முழு விவரத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பேரண்ட்ஸ்க்கானதும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான். என்னென்னா ஒரு சீட்டு எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே கட் ஆஃப் வச்சு நம்ம எல்லாமே கணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ டிஎன்ஏ வெப்சைட்டில். ஆனால் ரேங்க்கு தான் ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கோங்க. பட் இப்போ ரேங்க் நம்ம கையில் இல்லை. ரேங்க் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். அதனால் ரேங்க் லிஸ்ட்னால் என்னன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு தோராயமாக என்ன நடந்துகிட்ருக்குன்னு புரியும். சரிங்களா? அண்ட் ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட் மட்டும் இல்லைங்க, நிறைய அனலைசஸ் இதில் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ ரேங்க் லிஸ்ட்னால் என்ன? நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200லேருந்து 77.5 முடி இருப்பாங்க. லோ கட் ஆஃப் லாஸ்ட்டாக 77.5 முடி இருப்பான். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரேங்க் கொடுக்கணும் இல்லையா? ரேங்க் கொடுத்தா தானே ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி, ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி காலேஜ். இப்போ நல்ல மார்க் எடுத்தவனுக்கு தானே காலேஜ் கொடுக்க முடியும், பெரிய காலேஜ் கொடுக்க முடியும், அதாவது டயர் 1 காலேஜ் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தானே அடுத்த வர காலேஜில் கொடுக்க முடியும். அப்படி தானே? அதுக்காக தான் இந்த ரேங்க்கை பிரிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ரேங்க் வரும், இதுலேயும் அப்படி பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது 200 கட் ஆஃப்லேருந்து 77.5 முடி வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்கை வந்து பிரிக்கிறாங்க, ரேங்க் போடுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இதுதான் ரேங்க் லிஸ்ட். இது வந்து ஜென்ரல் அகாடமிக் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட். நிறைய வகையான ரேங்க் லிஸ்ட் இருக்குது. ஒரு கோட்டாக்கும் ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்குது. நான் வந்து இப்போது விவரிக்கிறேன் அந்த டைப்ஸ் எல்லாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதை பார்க்கலாம். ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் அப்ளிகேஷன் நம்பருங்க, நீங்கள் போட்டிருப்பீங்களா அப்ளிகேஷன் நம்பர். இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது, பொறுமையாக இருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுவீங்களா, அதில் ஒரு நம்பர் இருக்கும், அது அப்ளிகேஷன் நம்பர். ரேங்க் இது வந்து இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க். 28, 30, 34, 35 இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க். ஜென்ரல் ரேங்க்னா பொதுவாக இந்த தமிழ்நாட்டில் இந்த இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் மட்டும் 1,97,601 பேர் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுங்க, 2 லட்சம் பேர்த்தில். இப்போது அந்த 1,97,000 பேர்த்துக்குமே ரேங்க் லிஸ்ட் போடணும்ல, அதுதான் இந்த ஜென்ரல் ரேங்க். இப்போது 200 மார்க் எடுத்தவன், 3லேயுமே சென்டம் எடுத்தவன் 200க்கு 200, அந்த 200 மார்க் எடுத்தவங்க ஃபஸ்ட் ரேங்க். அப்புறம் லாஸ்ட் ரேங்க் யார்? 1,97,601 ரேங்க் தான் லாஸ்ட் ரேங்க். யார்? 77.5. இதுதான் ரேங்க் லிஸ்ட். ஸோ இதுக்கு தான் அதை பிரித்தா தானே நமக்கு கட் ஆஃப் தகுந்த மாதிரி ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி கொடுக்க முடியும். அதனால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அக்ரிகேட் மார்க், நீங்கள் என்ன கட் ஆஃப் அதுதான். கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டி அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன ரேங்க். இது ஜென்ரல் ரேங்க்கு, இது கம்யூனிட்டி ரேங்க்கு. உதாரணத்துக்கு இது ஜென்ரல் ரேங்க் 1, 2, 3, 4, 5 போயிட்டே இருக்கும் வரிசையாக. இங்கே வந்து கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என்ன வேணாலும் இருக்கலாம். இதில் பிசியில் 1வது ரேங்க் யார், பிசியில் 4வது ரேங்க் யார், பிசியில் 8வது ரேங்க் யார். பாரு, இந்த பையனுக்கு 8வது ரேங்க்குன்னு போட்டிருக்கா. 8வது ரேங்க். ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ? 11. அதுவே இதே பையனுக்கு பிசியில் எவ்வளவு ரேங்க்கு? 8வது ரேங்க். அப்படி தான், பயப்படாதீங்க. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துடும் தனியாக. கம்யூனிட்டி ரேங்க்னா உங்களுடைய ஸ்டேட்டஸில் வந்துடும். இப்படிலாம் தேட வேண்டாம். இது வந்து ஓவரால் ரேங்கிங். கம்யூனிட்டி ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு தனியாக உங்களுக்கு காட்டும். ஓகே, இதில் எது சார் முக்கியம் நான் பேசுகிறேன். ஸோ இது என்ன சார், 200க்கு 200 எல்லாருமே எடுத்திருக்காங்க, ஆனால் ரேங்க் மட்டும் வேரி ஆகுது. 1வது ரேங்க் எடுத்தவனும் 200 தான், 2வது ரேங்க் எடுத்தவனும் 200 தான், 15வது ரேங்க் எடுத்தவனும் 200 தான். என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ரேங்க் இந்த பொண்ணுன்னு துஷிதா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுன்னு எப்படி முடிவு பண்ணாங்கன்னா, சீனியாரிட்டி ஃபஸ்ட்டு, டேட் ஆஃப் பர்த் வச்சு சீனியாரிட்டி யார் பெரியவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது மேக்ஸில் எது ரொம்ப முக்கியம், மேக்ஸில் வந்து யார் பெரிய மார்க். அப்போ மேக்ஸில் எல்லாருமே 100க்கு 100, ஃபிசிக்ஸில் யார் பெரிய மார்க், எல்லாருமே 100க்கு 100, கெமிஸ்ட்ரியில் யார் பெரிய மார்க், எல்லாருமே 100க்கு 100. இந்த டையை பிரேக் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் எவ்வளோ மார்க்குன்னு தான் பார்ப்பாங்க. ஃபிசிக்ஸ்க்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பார்க்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர்லேயும் வேரி இருந்ததுன்னா சீனியாரிட்டி 4வது தான் பார்ப்பாங்க. அந்த சீனியாரிட்டி யாரோ வயசில் யார் பெருசோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னு வைங்களேன், ரேண்டம் நம்பர். அப்போ தான் அந்த ரேண்டம் நம்பர் ஒர்க் ஆகும். சரிங்களா? அந்த தோராயமான நம்பர் யாருக்கு அது கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து
ரேங்க் முன்னாடியும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரேங்க் பின்னாடி கொடுத்துரும். அப்படி தான் இது வந்து பிரிச்சிருக்காங்க. இப்படி எல்லா ரேங்க்குமே பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா 200க்கு 200 எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு 65 பேர் பக்கம் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? சரி, ஓகே, இதெல்லாம் வந்து காட்டி பயப்படுத்தலை. ஆனால் இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் இருக்கும். சரியா? ஸோ 199.5 எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தா இந்த அனாலிசிஸும் பார்ப்போம். சரிங்களா? ஓகே பார்த்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்இஏ 2025 ரேங்க் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரேங்க் லிஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி பல ரேங்க் லிஸ்ட் வரும், தனித்தனியாக நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் என்னெல்லாம் ரேங்க் லிஸ்ட்னால் ஜென்ரல் ரேங்க்கில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் என்ன ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மென் யாருன்னு தெரியும்ல, நம்ம அப்பா ஆர்மியில் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் தனி கோட்டா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும், அவங்களுக்கு ஒரு ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஜென்ரலில் 7.5 ரிசர்வேஷன் 7.5% ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க 6லேருந்து 12 வரைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃப்ரென்ஷியல் ஏபிள்டு இவங்களுக்கும் தனியாக ரேங்க் வரும். ஒகேஷனல் ரேங்கிங் அதுலேயும் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃப்ரென்ஷியல் ஏபிள்டு ஒகேஷனல் ரேங்கிங். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்மக்கிட்ட வாங்க, இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபுல்லாக. இப்போது ஜென்ரல் அகாடமிக் ரேங்கிங்னு ஒன்று வரும். அப்படின்னா என்னென்னா ஓவரால் இந்த தமிழ்நாட்டில் யாரெல்லாம் டிஎன்ஏ அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 1,97,000 ரேங்க்கு நான் போன வருஷம் சொன்னல, அது மூடி இருக்கிற ரேங்க் தான் இது ஜென்ரல் அகாடமிக் ரேங்க், பொதுவான ரேங்க். 7.5 ரிசர்வேஷனில் ஜென்ரல் அகாடமி ரேங்க். இதிலே 7.5 ரிசர்வேஷன் இருப்பாள்ல, ஜென்ரல்லே 7.5 ரிசர்வேஷன் வரல, 7.5 ரிசர்வேஷனுக்கும் ரேங்க் வரும் உனக்கு, ஜென்ரல்லையும் ரேங்க் வரும் உனக்கு. இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம், 7.5ல் பேசும்போது பேசுவோம். 7.5 ரிசர்வேஷனுக்கும் ரேங்க் லிஸ்ட் வரும். நீ 7.5 ரிசர்வேஷனில் எந்த ரேங்க்கில் இருக்க? மொத்தமாக 7.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 பேர், 35,000 பேர் அப்ளை பண்ணுவான். 25,000 சீட்டு தான் இருக்கும். எல்லாத்துக்குமே சீட் கிடைக்கும். சரிங்களா? ஒரு சிலர் கவுன்சிலிங் குட் பண்ணி போயிடுவான், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சீட் கிடைக்கும். சரியா? ஒகேஷனல் அதுலேயும் ஜென்ரலில் ஒகேஷனல் ரேங்கிங்னு வரும், அதுலேயும் 7.5 ரிசர்வேஷன் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒகேஷனில் மட்டும் ஒரு 1000-1500 பேர் தான் இருப்பாங்க, எப்போவுமே அவ்வளோதான் இருப்பாங்க. 7.5 ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதான் சொன்ன 30,000-35,000 பேர் இருப்பாங்க. ஜென்ரல் அகாடமிக்கில் 1,97,601 பேர் இருப்பாங்க. ஸோ இதுதாங்க டைப்ஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். இவ்வளோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். நீங்கள் எந்த கேட்டகரி என்னன்னு பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இப்போது போன வருஷம் 2025ன்னு எடுத்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, பயப்படாதீங்க இதெல்லாம் பார்த்து. இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயும் ஜென்ரல்லையும் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக, அண்ட் ப்ளஸ் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு நீ அப்ளிகேஷன் போடணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு இது வரும், ரேண்டம் நம்பர் வரும். அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். உன் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், வெரிஃபிகேஷனில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருந்து, எல்லாமே ஆன்லைன் தான், எல்லாமே கிடச்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் யாருக்கு வருதோ உறுதியாக கவுன்சிலிங் எலிஜிபிலிட்டின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ரேங்க் லிஸ்ட் வரணும். ஓகே, வந்துடும், எல்லாத்துக்கும் வரும். வரலைனாலும் நம்ம டிஎஃப்சி சென்டர்னு சொல்கிறோம் இல்லையா, உதவி மையம், அங்கே போய் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பார்க்கும்போது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ரொம்ப அதிகங்க. கடந்த 5 வருஷத்தோட டிஎன்இ எடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்டு. இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 2,112 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, சாரி ரேங்க் லிஸ்ட் வந்துருந்தது. டிஃப்ரென்ஷியலில் 403 பேர், எக்ஸ் சர்வீஸ்மென் 1,220 பேர். அதுலேயே ஒகேஷன் இருப்பாங்க பாருங்கள், ஒகேஷன் குரூப் எடுத்தவங்க, டிஃப்ரென்ஷியல் ஏபிள்டு 5, எக்ஸ் சர்வீஸ்மென் 3. ஓகே, அதில் 7.5% இருப்பாள்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே இருப்பாள்ல. ஸ்போர்ட்ஸில் 271 பேர், எக்ஸ் சர்வீஸ்மெனில் 11 பேர், டிஃபரன்ஷியல் ஏபிள் 103 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஐ மீன் ரேங்க் லிஸ்ட் வந்தது, சாரி. ஒகேஷனலில் 7.5 ரிசர்வேஷனில் டிஃபரன்ஷியல் ஏபிள் மட்டும்தான் இருந்தாங்க, அது 2 பேர் தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரேங்கிங்னு வந்தது. ஓகேவா? இவங்கெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இவங்களுக்கும் ஜென்ரல் ரேங்க் வரும். நான் தான் என்ன சொன்னேன், ஓவரால் எல்லாத்துக்கும் ஜென்ரல் ரேங்க் வரும்னு தானே சொன்னேன். சரியா? இதில் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்கலன்னா, இந்த கோட்டாவில் கிடைக்கலன்னா ஜென்ரலில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுவோம். ஸோ ஜென்ரல் ரேங்க்கில் 1,97,601 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் சொன்னேன் டிராஸ்டிக் நம்பரில். இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 2,10,000 பேராவது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வேணும்னா பாருங்கள். ஓகேவா? ஜென்ரலில் வந்து எவ்வளோ பேருனா கம்யூனிட்டி வைஸ் சொல்கிற பாருங்க, கம்யூனிட்டி வைஸ் இதுதான் உங்களுக்கு முக்கியம். ஓசினா அதர் கேட்டகரி 7,813 பேர் இருந்தாங்க ரேங்க் லிஸ்ட்டில், அதாவது போட்டிக்கு. பிசியில் 89,248 பேர் இருந்தாங்க. பிசி தாங்க அதிகம். அப்போ பிசியில் உன் கம்யூனிட்டி ரேங்க் எப்படி இருக்குமோ, 89,000 பேர்த்தில் நீ எத்தனாவது ரேங்க்குன்னு பாரு, அந்த ரேங்க் ரொம்ப முக்கியம்.
பிசிஎம்மில் 9617 பேர் தான். அதனால தான் பிசிஎம்க்கு ஈஸியாக சீட்டு கிடச்சிருது. எம்பிசிக்கு பாருங்கள் 57818 பேர், இதுலேயும் அதிகம் தான். எஸ்சிக்கு கம்மி தாங்க, 27654 பேர் தான். இதில் எவ்வளோ பேர் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்தவங்க. எஸ்சிஏக்கு வந்து 4294 பேர் தாங்க. எஸ்டிக்கு பாருங்கள் 1127 பேர் தான். ஸோ இதெல்லாம் ஜென்ரல். அதாவது 7.5 ரிசர்வேஷனில் டோட்டலாக 31788 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சாரி, அப்ளை பண்ணவங்க 35,000 பேர், எலிஜிபிள் ஆனவங்க ரேங்க் லிஸ்ட் வந்தவங்க இவ்வளோ பேர். இதில் 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் 351 பேர், பிசியில் 10,150 பேர், பிசிஎம்மில் 817 பேர், எம்பிசியில் 12,541 பேர், எஸ்சியில் 6,058 பேர், எஸ்சியில் 1,552 பேர், எஸ்டியில் 319 பேர். எதுக்கு சார் இந்த அனாலிசிஸ்? ஏன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு இதே மாதிரி தான் இருக்க போகுது. எந்த சின்ன டிஃப்ரென்ஸை ஒரு 10-15,000 பேர் தான் அதிகமாக போடுவான்னு நான் நினைக்கிறேன் கவுன்சிலிங். சரியா, ரேங்க் லிஸ்ட்டு 10-15,000 பேர் தான், இதை விட அதிகமாக. டோட்டலாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்களா? சாரி, அப்ளை பண்ணல, ரேங்க் லிஸ்ட் வந்துருந்துச்சா? இந்த வருஷம் 2,10,000 பேராவது நம்ம கூட போட்டி போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ நீங்கள் கணிச்சுக்கோங்க, ஓ எம்பிசியில் என் பையன் இருக்கான், எம்பிசியில் 57,000 பேர் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம முன்கூட்டியே எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். அதனால தான் ரேங்க் லிஸ்ட் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அனாலிசிஸ், கட் ஆஃப் அனாலிசிஸ். பயப்படாதீங்க, நான் இப்போ காட்டுங்கள ஒரு ரேங்க் லிஸ்ட்டு. ஜென்ரலாக போன வருஷம் என்ன நடந்ததுன்னா, ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட் படி என்ன நடந்ததுன்னா, ஜென்ரலாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்குள்ள 200க்கு 200 எடுத்தவங்க மட்டும் 65 பேர். ஆனால் அதே 2023 ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 102 பேர், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 132 பேர். அப்போது பாருங்கள், அது ஒரு வேரியேஷன். கட் ஆஃப் எடுக்கிறவங்க கம்மியாகிட்டு வராங்க. இந்த வருஷம் எவ்வளோ வருவாங்க அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 60 பேராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அது 80 கூட ஆகலாம். 60 to 80 மெம்பர்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்டம்னால எங்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா சார்? சென்டம் எடுக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பிரயோஜனம்? நான் 150 தான் கட் ஆஃப் எடுப்பேன், எனக்கு எதாவது பிரயோஜனமா? இதுலேயும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா. சரி விடுங்க, இது வந்து இந்த வருஷம் கம்மியாக தான் வரும். ஏன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு மாடரேட் பண்ணிட்டாங்கல்ல, அந்த ஒரு சில விஷயங்கள்னால கம்மியாகலாம். 199.75 2 பேருங்க. 199.5 எவ்வளோ பேர் எடுத்தாங்க? 139 பேர் எடுத்திருந்தான். 139 பேருமே 199.5 தான். 199 வந்து பார்த்தீங்கன்னா 171 பேர், 198.5 223 பேர் இருந்திருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த வருஷம் என்ன ஆகும்னா, அதிகமாகுமா கம்மியாகுமான்னு கேட்டால் நான் அடித்து சொல்லுவேன் இதே மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், 195 வரைக்கும் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். 190 வரைக்கும், 200லேருந்து 190 வரைக்கும் எடுத்தவங்க 8813 பேர் போன வருஷம். ஆனால் அதே முந்தின வருஷம் 7000 சில்லற பேர் தான் எடுத்தாங்க. இந்த வருஷம் அதிகமாகும். சார் கொஸ்டின் பேர் டஃப்பாக கேட்டிருக்காங்க, நீங்கள் என்னடானா அதிகமாகுங்கிறீங்க. எப்பவுமே நல்லா படிக்க தானே செய்வான். 190க்கு மேலே இருக்கிறவன் கட்டாயமாக இந்த வருஷம் இங்கே நான் எதிர்பார்க்குறது 9500 பேர். கண்டிப்பாக சாலிடாக ஒரு 500 பேர் ஜாஸ்தியாக நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், ஓகேவா? நம்ம சொல்கிறதா நடக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும் கேட்டால், நல்லா படிக்கிற குழந்தைகள் எப்பவுமே படிக்கிறனால அதே கட் ஆஃப் தான் மெயின்டைன் ஆகும். ஏதோ 0.5 டிஃப்ரென்ஸ் வேணால் ஆகலாம், தவிர இதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகும். வருஷம் இதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகுது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மேபி இந்த 195க்கு மேலே கொஞ்சம் ஆகலாம், ஓகேவா? ஸோ பாருங்கள், 198.5 223 பேர், 198 244 பேர், இவ்வளோ பேரும் படிக்கிறாங்க. பாருங்கள், 197 318 பேர், 196 எவ்வளோ பேர் பார்த்தீங்களா? 196 330 பேர். அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். இதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு கொஸ்டின் கூட விடாத, அந்த 0.5 மார்க்கில் எவ்வளோ வித்தியாசம் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் வித்தியாசத்தில் இந்த சைடு வந்துடுறீங்க. 195.5 348 பேர், 195 391 பேர். மொத்தமாக 190 கட் ஆஃப் எடுத்தவங்க 8813 பேர். சரி, இது வந்து கம்மியாகுமா அதிகமாகனு அப்படியே சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இதெல்லாம் வச்சு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் போட்டி அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த 180லேருந்து 140 கிட்டே இருக்கிறவங்களுக்கு போட்டி நெருக்கமாக இருக்கும். அது எப்பவுமே இருக்கும். ஏன்னா படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருப்பான், அது ஓகே. ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் அந்த சம்மு கேட்டது, அப்புறம் மேக்ஸில் அந்த ட்விஸ்ட் பண்ணது, கெமிஸ்ட்ரியில் லைட்டாக ட்விஸ்ட் வச்சது, இதெல்லாம் சேர்த்து அங்கே தான் வந்து நிற்கும். 160 அதிகமாக இருப்பான், 170 எடுத்தவனும் அதிகமாக இருப்பான், 180 எடுத்தவன் அந்த சைடு அதிகமாக இருப்பான். கிட்டத்தட்ட அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தா போன வருஷமும் அதிகமாக இருந்தாங்க, அதிக மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ போட்டி எங்கே அதிகமாக இருக்கும் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன இப்போ தெரிய வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. ரேங்க் லிஸ்ட்னால் என்ன, ரேங்க் லிஸ்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் டிஎன்ஏல இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க. இவங்களாம் என்ன முட்டாளா?
நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் நீங்கள் வெளியே போய் போடுறீங்கன்னு சொன்னீங்கல்ல, வெளியே போய் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க கேட்டால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நான் கம்மியாக தான் எடுப்பேன், நான் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்துருச்சு பயத்தில் போய் போட்டுட்டேன். என்னங்க அது கவுன்சிலிங் பின் எதுக்கு வைக்கிறாங்க? நான் ஆல்ரெடி அதுக்கு தான் இவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்கோம். என்ன கடவுள் தான் காப்பாற்றணும் உங்களை. இப்போது கவர்மெண்ட் உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் எப்படி சீட்டு தருதுன்னு பார்க்கலாம். இந்த சீட்டு எப்படி அலோகேட் பண்ணி தரும்? கம்ப்யூட்டர் தான் அலோகேட் பண்ணும். இது எப்படி அலோகேட் பண்ணி தருதுன்னு பார்க்கலாம். ஓசிக்கு 31% ஒதுக்கியிருக்காங்க. ஓசினா யார் தெரியுமா? அதர் கேட்டகிரி. கம்யூனிட்டியே கிடையாது, அது ஒரு கம்யூனிட்டி கிடையாது, அதர் கேட்டகிரி. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கம்யூனிட்டி கிடையாது, ஜென்ரல். ஓகே. பிசினா 26.5% ஒதுக்கியிருக்காங்க. பிசிஎம்மில் 3.5 தான், எம்பிசியில் 20%, எஸ்சியில் 15% அதிகம். ஏன்னா கம்மியாக பேர் தான் அப்ளை பண்ணுவோம். எஸ்சியில் 3%, எஸ்டியில் 1%. இது தமிழ்நாட்டில் எல்லா இதுக்குமே இந்த ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்போது நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரிபிள்இன்னு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னு எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் 100 பேர் படிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அந்த 100 பேரில் ஓசிக்கு 31% சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க, பிசிக்கு 26.5% சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க, பிசிஎம்மில் 3.5% சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க. இதுதான் விஷயம். உனக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால் 100 சீட்டில் 3 அல்லது 4 சீட்டு பிசிஎம் கொடுத்துருவாங்க. 26 இல்லை 27 சீட்டு ஒரு சில கல்லூரியில் 27 சீட்டாக இருக்கலாம், ஒரு சில கல்லூரி 26 சீட்டாக இருக்கலாம், பிசிக்கு ஒதுக்கிடுவாங்க 100 சீட்டில். அதுதான் இதுக்கான அர்த்தம். நான் 100க்கு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த சீட்டு பிரிக்கிறதுங்கிறது. அப்படி தான் நமக்கு கவுன்சிலிங்கில் அலோகேட் ஆகும். ஓகே, ரைட். எப்படி இப்போ சீட்டு அலோகேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம்யூனிட்டி எப்படி ரோல் பண்ணுது பாருங்கள். இப்போ உங்களோட ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஜென்ரல் ரேங்க்னா என்னன்னு சொன்னால், அதை வச்சு கம்ப்யூட்டர் செக் பண்ணிகிட்டே இருக்கும் மேலேருந்து கீழே. நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்களா? நான் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு வீடியோ போட்டேன்னா, அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆன்லைனில் பண்ணியிருப்பீங்க. இப்போ குமரகுருவில் கம்ப்யூட்டரு, குமரகுருவில் மெக்கானிக்கலு, ஏதோ ஒன்று வச்சிருக்கு, கிருஷ்ணாவில் கம்ப்யூட்டர் அப்படின்னு லைனாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். அப்போ கம்ப்யூட்டர் மேலேருந்து கீழே செக் பண்ணிட்டு வரும். எப்படி தெரியுமா செக் பண்ணும்? ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். ஓசினா யார்? ஜென்ரல். எல்லாருமே போட்டி போடுவாங்க. அந்த 1,97,000 பேரும் அதில் போட்டி போடுவாங்க. பயப்பட வேண்டாம், ரவுண்டு பிரிப்பாங்க. ஸோ அந்த ரவுண்டில் இருக்க மாணவர்கள் எல்லாமே, இப்போ ரவுண்டு 1னா அந்த மாணவர்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஓசியில் செக் பண்ணும். ஓசியில் குமரகுருவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் இருக்கா, ஓசியில் குமரகுருவில் மெக்கானிக்கல் சீட் இருக்கா, ஓசியில் கிருஷ்ணாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் இருக்கா. நீ வச்ச சாய்ஸ் எல்லாம் ஓசியில் செக் பண்ணிட்டு சீட் இல்லைனா, உன் கம்யூனிட்டி பிசியாக இருந்ததுன்னா, ஒரு வேளை பிசியாக இருந்ததுன்னா பிசியில் செக் பண்ணும். அப்போ தான் அந்த கம்யூனிட்டி ரேங்கோட மகிமை உங்களுக்கு தெரியும். இதுவும் ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் நடக்குது. ஜென்ரல் ரேங்க்கில் பிசியில் நான் காட்டினேன்ல, ஜென்ரல் ரேங்க்கில் பிசியில் எப்படிங்கிறது காட்டினேன். அப்போ பிசியில் செக் பண்ணிட்டு வரும். பிசியில் உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். செக் பண்ணி உங்கள் கம்யூனிட்டியில் அது கிடச்சிதுன்னா எடுக்கும், இல்லாமல் போச்சுன்னா நாட் அலர்ட்னு வரும். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்படி தான் சீட் அலோகேட் ஆகுது. ஓசியில் செக் பண்ணும், ஓசியில் சீட் இல்லைனா உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். அப்போ சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எவ்வளோ மேஜர் ரோல்னு பாருங்கள். இப்போ ஒரு வேளை பயந்துக்காதீங்க, எஸ்சிஏக்கு சொல்கிறேன், எஸ்சிஏ, எம்பிசி எல்லாம் அப்படி தான். நீ எம்பிசியாக இருந்துக்கியா, ஓசியில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எம்பிசியில் வரும். அப்போ நீங்கள் சீட்டு வேக்கன்சி லிஸ்ட்டு பார்க்கும்போது, வேக்கன்சி லிஸ்ட்டுன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். அது பார்க்கும்போது நீ வந்து மஸ்ட்டு லிஸ்ட்டில் ஓசி எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்க்கணும், உன் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்க்கணும். ஓசியில் என்ன சீட் இருக்குன்னு பாரு, உன் கம்யூனிட்டியில் என்ன சீட் இருக்குன்னு பாரு. ஒரு கோர்ஸுக்கும் சீட்டு வேக்கன்சி போட்டிருப்பாங்க, சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு என்னென்னு தெளிவாக விளக்குறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ இப்படி தான் சீட்டு வந்து அலோகேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் மாணவர்களாகி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீ ஜென்ரல் ரேங்க்கில் எவ்வளோ வேணாலும் வந்துக்கோ, கம்யூனிட்டி ரேங்க்கும் முக்கியம்தான், ஜென்ரல் ரேங்க்கும் முக்கியம்தான். ஆனால் கம்ப்யூட்ரு ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் எல்லாமே பண்ணி கொடுக்கும். அதை பற்றின ஒரு தனி வீடியோவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நடந்த போன வருஷத்தோட விஷயம். இந்த வருஷமும் இதே மாதிரி தான் நடக்கும். கிட்டத்தட்ட 2,30,000 பேராவது 20,000 பேராவது அப்ளை பண்ணுவாங்க. அதில் 2,10,000 5,000 பேராவது கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. கண்டிப்பாக போன வருஷம் மாதிரி தான் இருக்கும். மார்க் எப்படி இருக்குன்னா, இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கேட்டிங்கன்னா, போன வருஷமே எல்லாரும் இன்க்ரீஸ், அந்த மேக்ஸில் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வருஷம் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு கடுகளவு ஒரு 2-3 மார்க் ஆகுது கீழே டிக்ரீஸ் ஆகி மாணவர்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரிங்க. அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் போட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ரேங்க் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா ரேங்க்கு அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து பார்ப்போம் நிறைய விஷயம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும், ஒரே வீடியோவில் எல்லாம் பேச முடியாது. அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.